எல்லாரும் கவனமாக மிகுந்த ஸ்தோத்திரம் பொறுப்புணர்வோடு நம்ம கேட்க வேண்டும். கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும், ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். முதலாவது நாம் இங்கே ரொம்ப அழகாக கவனிக்கணும். நான் உங்களுக்கு மெதுவாக ஸ்தோத்திரம் காரியங்களை சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனித்துக்கிடுங்க, என்ன காதால கேளுங்க. அதில் தலைப்பை எழுத முடிஞ்சவங்க எழுதுங்க. ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் எடுக்க வேண்டும்? நம்ம ஸ்தோத்திரம் அழமா அந்த காரியங்கள். ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் எடுக்க வேண்டும்? சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்பீடாக எழுத்து வரும், மற்றவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் எழுதுவீங்க. ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் எடுக்க வேண்டும்? ஞானஸ்தானத்தில் அடுத்த தலைப்பு, ஞானஸ்தானத்தில் உண்டாகும் நன்மை. ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் நன்மை. இரண்டாவது தலைப்பு, ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் நன்மை. ஆமென். அடுத்த தலைப்பு மூன்றாவது. 2 எழுதியாச்சா? மூன்றாவது, ஞானஸ்தானம் எப்படி எடுக்க வேண்டும். மூன்றாவது தலைப்பு, ஞானஸ்தானம் எப்படி எடுக்க வேண்டும். அந்த எழுத திராணி இல்லாதவங்களுக்கு விசேஷித்த ஒரு அறிவு இருக்கும். என்ன தெரியுமா? சிந்தனையில் ஸ்டோரில் என்ன சொன்னாலும் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கும். இல்லைனாலும் நம்ம ஞாபகம் நல்ல ஸ்தோத்திரம் ஸ்டோரேஜ் உள்ளவங்க தான். எப்படின்னு தெரியுமா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். நம்ம எல்லாம் ஒரு சிலவங்கள்ட்ட சண்டை போட்டால் சொல்லுவோம் தெரியுமா? செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படின்னா, சாகிறது வரை ஒரு செய்தி, ஒரு காரியம் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். சரி, ஓகே. அப்போ முதல் தலைப்பு, ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் எடுக்க வேண்டும். இரண்டாவது, ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மை. மூன்றாவது, ஞானஸ்தானம் எப்படி எடுக்க வேண்டும். அடுத்தது, ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும். அடுத்தது, ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும். அடுத்தது எழுதிட்டீங்களா? அடுத்தது, ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்தானம் என்றால் என்ன? இதெல்லாம் சொல்றது தலைப்பு. என்ன தலைப்பு? இந்த தலைப்புக்கு கீழே தான் இருக்கும். தலைப்பை வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு தலைப்புக்கு நான் வார்த்தைகளை சொல்லுவேன். அடுத்தது எழுதிட்டீங்களா? பாவம் எப்படி வந்தது. கவனிமா, பாவம் எப்படி வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவம் எப்படி வந்தது. அடுத்தது, பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும். இது கவனிக்கிறியா? பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும். எழுதிட்டீங்களா? சரி, சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதல்ல என்ன? கொஞ்சம் கூட சத்தமா. ஞானஸ்தானம். அடுத்தது. அடுத்தது, ஞானஸ்தானம். அடுத்தது, ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும். அடுத்தது, ஞானஸ்தானம் என்றால் என்ன. அடுத்தது, பாவம் எப்படி வந்தது. அடுத்தது, பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இதுல பாவம் எப்படி மன்னிக்கப்படும், அது ஒரு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படணும், அதுதான் பெரிய ஒரு இதா இருக்குது. அப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஸ்டடியை பார்ப்போம். முதலாவது, ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஒரு பகுதியை படிக்கும் போது இன்னொரு பகுதி கேள்வி எழும்பும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது இன்னொரு கேள்வி எழும்பும். அப்ப இவ்வளவு தலைப்பிலும் நம்ம முழு செய்தியும் பார்க்கும்போது கேள்விகளுக்கு பதில் கரெக்டா கிடைக்கும். அல்லேலூயா. கவனிச்சு கேளுங்க. இதுல ஒரு செய்தியை மட்டும் கேட்டுட்டு போனா அதனாலதான் பாவம் எப்படி வந்தது, பாவம் எப்படி போகும்,
எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும், யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எதற்கு எடுக்கணும், எப்படி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா யார் அந்த காரியத்தை செய்யணும், இதெல்லாம் தெளிவான இந்த ஸ்தோத்திரம் பகுதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதுக்காக நீங்கள் மிகுந்த தாகத்தோடு எதிர்பார்ப்போடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் ஸ்தோத்திரம் இனி வாசிக்கிறது. மைக்கில் தான் இந்த வசனங்கள் வாசிக்கணும். தயவு கூர்ந்து மைக்கில் இந்த வசனங்களை வாசித்து ஸ்தோத்திரம் உதவி செய்ய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுவான். வாசிக்க முடிஞ்சவங்க வாசிங்க. அவளுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அவன் ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் அப்படின்னு சொன்னா, ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். கவனிச்சுக்கிடுங்க. ஞானஸ்தானம் எதற்கு? ஆக்கினி தீர்ப்பு. பைபிள் படிக்கிறது. இன்னும் ஒரு ஆளுக்கு கூட மைக்கு கொடுங்க, மைக்கு கொடுங்க. அது ஒழுங்கு கிரமமாக இருக்கட்டும். அதுதான் எடுத்து கொடுக்கணும். கரெக்ட், அப்படிதான். இன்னொரு ஆளுக்கு கூட மைக்கு கொடுங்க. சரி, 2 பேரும் வேகமாக வாசிங்க. ஆக்கினி தீர்ப்பு அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இது முதல்ல வாசிக்கும் போது ஏன் ஆக்கினி தீர்ப்பு, எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமாக இருங்க பார்ப்போம். எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? ஒரு 10 சிங்கத்தை கொண்டு விட்டுட்டு அந்த சிங்கம் கடிக்கிறதுக்கு சீறி நிற்கும் போது இந்த திருவிழா கடையில் காணாத போன பிள்ளை நிற்கும் தெரியுமா, அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. அப்படி நீங்கள் ஒரு மாதிரி புத்தி பேதலிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா என்ன போகாது உள்ள 10 சிங்கம் நிற்குது, வந்து இப்படியே நிற்கிறீங்க. பின்னாடி ஒருத்தன் கூப்பிடுறான், ஏதாவது கேட்குமா? ஒன்றும் கேட்காது, ஒன்றும் சரி புரியாது. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஃப்ரீயாக இருங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய இது எப்படியாவது இந்த வார்த்தையை உள்ள கொண்டு போகணும், அவ்வளோதான். சரி, ஆக்கினி தீர்ப்பு ஒன்று உண்டு. உலகத்தில் என்ன உண்டு? ஆக்கினி தீர்ப்பு ஒன்று உண்டு. அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக அந்த ஆக்கினி தீர்ப்பு என்ன செய்கிறது? மாறி போகிறது. அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக, ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேணும், ஏன் எடுக்க வேணும் என்கிறதனுடைய காரணம் ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி. அல்லேலூயா. என்ன தீர்ப்பு அடையாதபடி? ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேண்டும், ஏன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் என்ன செய்திருக்கிறது? தீக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்மை அழித்து விடாதபடி, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆக்கினி தீர்ப்பு உண்டாகாதபடி ஞானஸ்தானத்தினால் தப்பித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. முதல் காரியங்கள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அடுத்தது ஸ்தோத்திரம் வேத புஸ்தகத்தில் பேதுருல ஸ்தோத்திரம் பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடிகிறது, இந்த உலகம் ஸ்தோத்திரம் தீக்காக ஸ்தோத்திரம் காக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஸ்தோத்திர அனுபவத்திலிருந்து வெளியேறி வருகிறதற்கு ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி ஞானஸ்தானம் நாம் எடுக்க வேண்டும். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அடுத்ததாக ஞானஸ்தானம் எதற்காக எடுக்க வேண்டும் என்பதை மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒன்று வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஆமென். மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம். அல்லேலூயா. மைக் ஆஃப் பண்ணிக்கிடுங்க, அது எக்கோ அடிக்குது. அல்லேலூயா. எதுக்கு ஞானஸ்தானம்? எதற்கு? மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். எதுக்கு ஞானஸ்தானம்? ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்க வாசிக்க ஒன்றுக்கு ஒன்று ஸ்தோத்திரம் ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கணும்? நான் ஒரு இடத்துல ஞானஸ்தான கிளாஸ் எடுக்கும்போது எப்படி ஆக்கினி தீர்ப்பு வரும்
அப்படின்னா பைபிள் தான் சொல்லுது இந்த உலகம் என்ன செய்ய பாவம் செய்த மனிதர்களை கெட்டி தள்ளி போட்டு அந்த ஸ்தோத்திர ஹல்லேலூயா அது பேதுருவில் எழுதியிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர ஆக்கினி தீர்ப்பு. அப்ப ஸ்தோத்திர ஹல்லேலூயா. சிலர் அப்படி அடுத்தது என்ன மனம் திரும்புதல். நாங்க நல்லா தானே இருக்கிறோம். யாருமே தங்களை குறை உள்ளவர்கள் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். அவன் ஞானஸ்தானம் எதற்காக ஏன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி, இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு. என்ன திரும்புதலுக்கு? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள் எதுல வருகிறதுனா மனம் செய்கிறது. மனம் என்ன செய்கிறது? அந்த பாவத்தை உணர்த்த சொல்லுகிறது. நம்ம சரீரங்கள் அதை அந்த பாவத்தை நிறைவேற்றுகிறது. மனம் என்ன செய்கிறது? சொல்லுது, இதை செய், இதை செய், இதை செய் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த மனம் என்ன செய்யணும்? திரும்பணும். அந்த மனம் என்ன செய்யணும்? எங்க திரும்பணும்? மனம் எங்க இருந்து எங்க திரும்பணும்? உலகத்தினுடைய அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிற அந்த காரியம், பாவத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற அந்த காரியம், நித்திய மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற காரியம், நம்முடைய அழிவு அதுக்கு நேராக போய் கொண்டிருக்கிற காரியம் இயேசுவுக்கு நேராக திரும்பணும். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எதற்கு ஏன் என்று சொன்னால், மனம் திரும்புதல். இயேசுவுக்கு நேராக நம்முடைய மனம் எல்லாம் இப்ப எங்க திரும்புது? இயேசுவுக்கு நேராக திரும்பணும். அதுக்கு தான் ஞானஸ்தானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியம் புரிஞ்சுதா? முதல்ல ஆக்கினி தீர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது லூக்காயில ஒரு வசனம் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. 7 லூக்கா 7 அங்கே ஸ்தோத்திரம் அங்க ஒரு தீர்ப்பை குறித்து சொல்ல முடியும். 7:30 பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்படின்னா கவனிச்சுக்கிடுங்க. ஞானஸ்தானம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கேடுகளை நீக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டதுனால அவங்களுக்கு கேடு வந்தது. ஆனா தேவ ஆலோசனை ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்ச்சு? கேடுகள் வாழ்க்கையினுடைய அக்கிரம கிரியைகள் எல்லாம் என்ன செய்கிறது? மாறுகிறது. தங்களுக்கு கேடு உண்டாக்க என்ன செஞ்சார்கள்? தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்ப தேவ ஆலோசனை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆக்கினி தீர்ப்பு அடைவது இல்லை. அல்லேலூயா. இப்படி வேத புஸ்தகத்துல அநேக செய்திகள் இருக்கிறதை ஏதோ உங்களுக்கு அங்கு இங்குமாக ஸ்தோத்திரம். திருமண வீட்டுல போயிருக்கீங்களா? இலை பெருசா போட்டுக்கிட்டு அவியல் கொண்டு வைப்பாங்க. பெருசா இருக்கும் அவியல், கொஞ்சம் இவ்வளவு ஒரு ஸ்பூன் போட்டு இவ்வளவு இருக்கும். அதுக்கு பிறகு பச்சடி கொண்டு வைப்பாங்க, அதுல பாதி இருக்கும். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு கூட்டு வைப்பாங்க, அதுக்கு சமமா இருக்கும். அடுத்து இலையை வெட்டி வெட்டி போவாங்க. அல்லேலூயா. இலையை வெட்டி வெட்டி போவாங்க. எடுத்து தட்டு தீயல், ஊறுகாய் எல்லாமே இப்படி சும்மா ஸ்பூனை வச்சு காணிக்கிறது. அதே மாதிரி அநேக வசனங்களில் நான் உங்களுக்கு சிலவைகளை எடுத்து என்ன செய்கிறேன்? அப்படி காண்பிக்கிறேன். அல்லேலூயா. பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? அவியல் மாதிரி பெரிய விஷயம் இருக்கிறது. அல்லது எப்படி எல்லாம் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற 11 விதமான பாயிண்ட்கள் எழுதி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஸ்தோத்திரம் கவனமா மறந்து போகாது இல்லையா? சுடு தண்ணி குடிச்சாவணும் மறந்து போகாது இல்லையா? எப்ப தட்டி எழுப்பி கேட்டாலும் ஞானஸ்தானம் எதற்கு? ஆக்கினி தீர்ப்பு ஒன்று உலகத்துக்கு உண்டு. நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த ஆக்கினி தீர்ப்பிலே நாங்கள் பங்கடைவது இல்லை. நான் சொன்ன வசனம் எடுத்து வச்சு அம்மா என்ன பேதுரு இல்லையா? பேதுருல எடுத்து வச்சியா? ஸ்தோத்திரம். உலகம் இதெல்லாம் அந்த உலகம் என்ன செஞ்சிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறது. அந்த அக்கினிக்கு இறை யார் ஆவதில்லை? ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் ஆக்கினி தீர்ப்பு அடைவது இல்லை. வாசி பார்ப்போம். அல்லேலூயா. பேதுரு 2 பேதுரு 3:7. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தியில்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற வானங்களும், இப்பொழுது இருக்கிற, கவனம் கேளுங்க, ஆக்கினி தீர்ப்புன்னு சொல்லும் போது இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு
தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்களை அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மைக் ஆஃப் பண்ணிருமா தயவு செய்து, மேல போய் அதை ஸ்லோ பண்ணு, எல்லாம் தாறுமாறு. சரி, அல்லேலூயா. அப்போ இந்த வானம் பூமி என்ன எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அக்கினிக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? அக்கினிக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? ஐயோ, ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் நீ தயவு செய்து சும்மா இரு. என்ன அக்கினிக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? இப்பதானே வாசிச்சோம், இந்த உலகம் அக்கினி தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினிக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? இப்பதானே கிளாஸ் எடுத்தோம். எப்படி? நீங்க இங்க இருக்கிறீங்களா? நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீயா இருந்தாதான் மைண்ட் செய்தி உள்ள போகும். நீங்க இருந்தா செய்தி உள்ள போகாது. செய்தி உள்ள போகலைன்னா என்ன நடக்கும்னா, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீ முன்னிலும் அதிக சோதனையில தான் தள்ளப்படுவேன். முன்னிலும் அதிகமான சோதனையில தான் தள்ளப்படுவேன். உனக்கு வேதனை பெருகதான் செய்யுமே தவிர வேதனை என்ன செய்யாது. புரியுதா உங்களுக்கு? வேதனை வரும், ஆனா என்ன செய்ய, இதுவரை இருந்த வேதனைக்கு நம்முடைய சுய சரீரத்தினால சுய முயற்சினாலே ஜெயிச்சோம். ஆனா இனி கர்த்தர் ஒத்தாசை செய்வார். அதனால இனி சோதனை வராது இல்லை, சோதனை வரும், வேதனை வரும், ஆனா உதவி செய்வார். யாரு? கர்த்தர் உதவி செய்வார். ஆனா இந்த செய்தியை நீங்க கேட்காமலேயே இது உள்ள போகல. நமக்கு ஒண்ணு தெரியணும், உலகம் ஆக்கினி தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக ஆக்கினி தீர்ப்பிலிருந்து நான் என்ன செஞ்சிருவேன்? தப்பித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உலகம் அப்படித்தானே. அந்த ஒண்ணு கூட அந்த வசனத்தை வாசிங்க, அது தெளிவா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். வசனத்தை தெளிவா அதை வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானம் அப்படின்னா புரியுதா? நமக்கு திறந்த வழி இல்லை. நீங்க வானம் பார்த்திருக்கீங்க தானே? வானம் பார்த்திருக்கீங்களா? வானம் பார்த்திருக்கீங்க. ஓகே, நான் எல்லாம் காமிச்சு தர வேண்டிய இருக்குது. இனி அடுத்த சர்ச்சில் போகும்போது வானம் அப்படின்னு சொன்னோன்னா வானம் போட்டு காமிக்கலாம். என்ன செய்கிறது? எல்லாரும் இப்ப அதிகமா வானம் பார்க்கறது கிடையாது. இப்ப ஃபுல்லா மொபைல் இப்படி பார்த்து நடக்கும்போது மொபைல் இப்படி பார்த்துட்டு போறாங்க, டிரைவிங் பண்ணும்போது மொபைல் இப்படி பார்த்துட்டு போறாங்க, சாப்பிடும் போது இப்படி பார்க்கறது. வானத்தை பார்க்கறதே இல்லை. முதல்ல எல்லாம் அதிகாலையில் எழும்பி வானங்கள்லாம் பார்ப்பாங்க. இப்ப எழும்புகிறது எத்தனை மணிக்கு தான்? 8 மணி 9 மணி. சில வீடுகள் எல்லாம் மாமியார்கள் உலக்கை எடுத்து போட்டு அடிக்காத குறை தான். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன நல்ல மாமியார்களா இருக்கிறதுனால மருமகள் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். இல்லைன்னா ஒத்த அடியில அது என்ன செய்யும்? அவ்வளவுதான். என்ன செய்கிறது? ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, போகட்டும். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஆமென். வானம் பார்த்திருக்கீங்கல்ல? இப்போது இருக்கிற வானமும் வாசிங்க தெளிவா. பூமி, வானங்கள்னா பல வானங்கள் உண்டு. சரி, பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானம் பூமி எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மார்க் 16:16 என்ன வாசிச்சோம்? ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி ஞானஸ்தானம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? நீங்க புரியுதா புரியலையான்னு வரை எனக்கு புரியல, உங்களுக்கு புரியலங்கிறது எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு உள்ளது உங்களுக்கும் புரியாதது எனக்கும் புரியாதது புரியலன்னு சொல்லி நீங்க தலையாட்டுகிறது எனக்கும் புரியாத. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆமே, மலையாளத்துல சொல்லுவாங்க, மனசில் ஆகாதது மனசில் ஆகின்னு പറഞ്ഞா மனசில் ஆகுது மனசில் ஆகாதிருக்கும். புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமே, ஸ்தோத்திரம். அப்போ உலகமும் இந்த வானமும் பூமியும் அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அக்கினி தீர்ப்பு அடையாதபடி நம்ம எதை செய்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். அப்போ அது அந்த காரியத்தை கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டும். அக்கினி தீர்ப்பிலிருந்து என்ன செய்ய போறோம்? விடுதலையாக்கப்படுகிறோம். அதுக்கு ஞானஸ்தானம். ரெண்டாவது, மனம் திரும்புதல். அந்த உலகத்துக்கு நேராக நம்முடைய மனம் போய்கொண்டிருந்தது. இப்ப தேவனுக்கு நேராக போகிற அந்த மனம் திரும்புதல், அதற்காக நம்ம ஞானஸ்தானம், மனம் திரும்புது ஞானஸ்தானம். அடுத்தது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். அப்போஸ்தலர் 22:16.
இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஆ, ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அல்லேலூயா. பாவங்கள் போகணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. பாவங்கள் போகணும்னா என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு இந்த பாதி வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. அநேகர் தண்ணீர்ல போய் மூழ்கி, ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, தண்ணீர்ல போய் மூழ்கி என்ன செய்கிறார்கள்? பல பல பெரிய பெரிய நதிகளில் போய் முங்கினா என்ன செய்யும்? பாவம் கழுவப்படும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. பாவம் என்ன செய்யும்? கழுவப்படும், பாவம் போகும், ஜென்ம பாவம் போகும், அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்பதை நம்ம கீழே ஒவ்வொரு காரியங்களை வாசிக்கும் போது நமக்கு புரிய முடியும். இயேசுவை முன்னிறுத்தாம நாமே போய் அந்த காரியங்களை செய்தால் இயேசுவின் நாமத்தினால தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமத்தை உச்சரித்து என்ன செய்யணும்? அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள்னால அவங்களால என்ன செய்யணும்? ஞானஸ்தானம். அதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்களால ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் பாவம் என்ன செய்யும்? கழுவப்படும். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எதற்காக? ஏன் என்று சொன்னால் ஆக்கினி தீர்ப்படையாதபடி, ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்கு, பாவம் போக கழுவப்படணும். பாவம் போக என்ன செய்யணும்? கழுவப்படணும். அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன செய்கிறது? இதுவரை செய்த பாவம், இதுவரை ஞானஸ்தானத்தில் நீ இறங்குவரை செய்த பாவம் என்ன செய்கிறது? கழுவப்படுகிறது. அதுக்கு பிறகு அதிக பாவம் கேடு வராதபடி இனி பாவம் செய்யாத இரு. அது ஆண்டவருடைய கட்டளை. அப்பேன். அல்லேலூயா. அப்ப பாவம் போக கழுவப்படுகிறது தான் ஞானஸ்தானம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பாவம் போக கழுவப்படுவதா ஞானஸ்தானம். சரி, ஓகே. அல்லேலூயா. இது எதுக்குன்னா கொஞ்சம் அப்படி மைண்ட்ல இருக்கட்டுன்னு சொல்லுகிறதுக்கு தான் அப்படி கையெல்லாம் பிடிக்க சொல்லி. ஓகே, ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது 3 பாயிண்ட் நீங்க பாத்தீங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26. பரிசுத்தமாக்குறதுக்கு, பாவம் கழுவப்பட தண்ணீர் மூழ்கினாலே என்ன செய்கிறோம்? தண்ணீர், ஹலோ கவனிங்க, தண்ணீர் மூழ்கினாலே பரிசுத்தம் ஆகுதலுக்கு. கூட இருக்கிறீங்களா நீங்க? இந்த பைபிள் ஸ்டடி ஏற்கனவே இங்க படிச்சவங்க உண்டு. நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்கு? கொஞ்சம் கூட வித்தியாசம். ஆனால் அந்த வருஷம் வசனங்களும் போன வருஷம் சொன்ன வசனங்களும் இருக்குது, போன வருஷம் சொன்ன வசனங்களும் இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசமாய், கொஞ்சம் கூட தலைப்புகள் அதிகமாக்கி அவன் சொல்லி இருக்கிறான். தண்ணீர் மூழ்கினாலே பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எப்படி? ஞானஸ்தானம் எதற்காக? ஏன்? தண்ணீர் மூழ்கினால் பரிசுத்தமாகிறதுக்கு. ஒன்று ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி இருக்க, இன்னொன்று ஸ்தோத்திரம் மனம் திரும்புகிறதுக்கு, இன்னொன்று பாவம் போக கழுவப்படுகிறதுக்கு, அடுத்து என்ன செய்கிறது? பரிசுத்தமாகிறதுக்கு. எதுக்கு? எதுக்கு? பரிசுத்தம். ஞானஸ்தானம் எதற்கு? பரிசுத்தமாகிறதுக்கு. பாவம் போகிறது ஒண்ணு, பரிசுத்தமாகிறது ஒண்ணு. புரியுதா உங்களுக்கு? பாவம் அது போகிறது ஒரு சம்பவம், பரிசுத்தமாக்குறது இன்னொன்னு. பாவம் போகுச்சு, ஆனா எப்பவுமே மறுபடியும் எப்படிதான் இருக்கிறோம்? பாவியாதான் இருக்கிறோம். ஆனா இந்த தண்ணீர் மூழ்கினால் என்னது? நாம் பரிசுத்தமாகிறோம். அல்ல, நாம் என்னதாகிறோம்? அசுத்தமா இருந்த நம்ம அடுத்து யாரா மாறுகிறோம்? பரிசுத்தமாகிறோம். அதுதான் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது அப்படி என்று சொல்லி வேத புஸ்தகத்துல பவுல் நிருபம் எழுதும் போது சொல்லுகிறார். அல்லேலூயா. ரோபாபுரியில் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லுகிற. புரியுதா உங்களுக்கு? அப்ப தண்ணீர் மூழ்கினாலே நம்ம யாரா மாறுகிறோம்? பரிசுத்தமாகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? பரிசுத்தமா இருக்கிறீர்கள். ஆனா ஒரு இடத்துல இயேசு சொன்னார் தெரியுமா? ஸ்தோத்திரம், எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஆனாலும் ஒருத்தை பிசாசா இருக்கிறான். அவன் பேர் என்ன? அவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் அப்படி இதே மாதிரி போகும்போது உங்களுக்கு கவனிச்சு நீங்க இருங்க. ஒரு நபர் உங்கள்கிட்ட கதை எல்லாரும் நல்ல கதை கேட்கிறவங்க, செய்தி கேட்குறீங்களோ என்னதோ நல்ல கதை கேட்போம். வேலைக்கு எல்லாம் போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தோத்திரம் அந்த 100 நாள் வேலைக்கு எல்லாம் போகிறவங்களை பற்றி சொல்லுவாங்க.
வாயினால பெருசா சுமப்பாங்க, குட்டையில கொஞ்சமா சுமப்பாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லலைங்க. அவன் எல்லாம் கதை தான் ஓடிட்டு இருக்கோம், ரொம்ப கதை ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எதிரில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு கதை சொன்னா அதே மாதிரி ஒரு கதையை நம்ம சொல்லுவோம். கரெக்டு தானே? 1967 நடந்த கதையும் நமக்கு உடனே என்ன செஞ்சிடும், ஞாபகத்துல வந்துடும். அல்லேலூயா. ஒரு ஆள் சொன்ன, நான் கேட்டியாடி ஐஸ் வாங்க போகும்போது காலு தட்டி கீழே விழுந்தேன். இது என்ன சொல்லு, நான் ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது ஒரு நாள் காலு தட்டி விழுந்தேன். அப்படி அதே மாதிரி ஒரு கதையை சொல்லுவோம். நம்ம தலைவலின்னா சொல்லுவோம், ஆப்போசிட்ல ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏட்டே எனக்கு நேற்றுக்கு தலைவலியா இருக்கணும், எனக்கு இன்னைக்கு தலைவலியா இருக்கு. நம்ம ஒரு கதையை சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் சொல்ல. ஆமாவா இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லையா? சிலவங்க தான், 1000ல் சிலவங்க தான் நம்மள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு பதில் சொல்லவே, அவங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா பதில் இருக்காது, என்ன செய்கிறீங்க பதில் இருக்கு. ஆனா நம்மகிட்ட எங்க போறீங்க, என்ன போறீங்க, எப்படி போவீங்க, எந்த வண்டியில போவீங்க, அவன் எப்படி போயிட்டு வருவீங்க, எதற்கு போகிறீங்க, எல்லாமே டீட்டெயிலாக விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கிறவங்க நேரம் ஆப்போசிட் திருப்பி வந்து, நீங்க எங்க போறீங்க, ஒரு சோலியா போறேன், அதோட முடிஞ்சு. அல்லேலூயா. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிதான். சரி, ஓகே. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இதுலதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பரிசுத்தமாகிறது. அப்போ இவர்கள் சீசர்கள் எல்லாரும் பரிசுத்தமா இருந்தாங்க. ஆனாலும் ஒருவன் என்ன செய்தான், தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக என்ன செய்தான், அவன் தன்னுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப ஆக்கினி தீர்ப்படையாதபடி ஞானஸ்தானம் எடுக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பாவங்கள் போக கழுவப்படுகிறதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கைப்பிடிங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சபையோடு சேர்றதுக்கு ஞானஸ்தானம் இல்லை, பொண்ணு கட்டுறதுக்கு ஞானஸ்தானம் இல்லை, ரெஜிஸ்டர் புக்கில் பேர் எழுதுறதுக்கு ஞானஸ்தானம் இல்லை. கையெடுங்க. ஒரு விஷயம் சொல்லித்தாரேன். பொண்ணு கட்டுறதுக்கு இல்லைன்னு சொன்ன பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் அவங்க சொல்லுகிறாங்க, நமக்கா இனியா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சகோதரர்கள் டை எல்லாம் அடிக்கிறது கிடையாது, கொஞ்சம் வயசானா. ஆனால் சில இடங்கள்ல போயாச்சுன்னு சொன்னா, எனக்கு நான் ஒரு ஆளை பார்க்குறேன், எப்பவும் அவரு நல்ல வயசு பேர மக்கள் எல்லாம் பார்த்தாச்சு, முடி மீசை எல்லாமே கருகரா இருக்கும். என்னய்யா நமக்கெல்லாம் முடி நரைச்சிட்டு இவருக்கு இப்படி இருக்குதுன்னு நினைச்சா, எல்லாம் கருத்த பெயிண்ட் தான், கருத்த பெயிண்ட் தான். நம்ம ஆட்கள் இப்படி அடிச்சிருந்தாங்கன்னு எப்படி எவ்வளவு யூத்தா இருந்திருப்பாங்க. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஓகே. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எதற்கு, தேவன் பரிசுத்தமாகிறது. அதற்கு அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவன் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. இயேசு ஞானஸ்தானம் எடுத்து தண்ணியில் இருந்து கரையேறின உடனே ஒரு சத்தம் உண்டாச்சு. என்ன சத்தம்? இவன் என் நேச குமாரன். கவனிங்க. இயேசு, கவனிங்க, இயேசு ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீர்ல இருந்து கரையேறின உடனே ஒரு சத்தம் உண்டாச்சு. என்ன சத்தம்? இவன் என் நேச குமாரன். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு முன்னாடி அவரு நேசகுமாரன் இல்லையா? அல்லேலூயா. ஆனா அதை எடுத்து சொல்லுகிறார், அவர் நேசகுமாரன் தான். அல்லேலூயா. ஆனா அதுக்கு பிறகு எடுத்து சொல்லுகிறார், இவர் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அவன் நம்மளும் ஞானஸ்தானம் எடுத்து அவன் ஸ்தோத்திரம் அவருடைய தேவனுடைய அந்த உடன்படிக்கை நிறைவேற்றின பிறகு அவருடைய நேசகுமாரனாக மாறுகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யாரா மாறுகிறோம்? யாரா மாறுகிறோம்? அவருடைய நேசகுமாரனாக. ஏன்னா அவருடைய ஞானஸ்தானத்தினால என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். அதெல்லாம் இங்க இருக்கிறது ஞானஸ்தானத்தினால். அதெல்லாம் கீழே செய்திகளில் நம்ம பார்க்க முடியும். ஞானஸ்தானத்தினால உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். ஞானஸ்தானத்தினால என்ன பண்ணிக்கிறோம்? அவன் ஒரு திருமணம் வீட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போயாச்சுன்னு சொன்னா என்ன செய்கிறோம்? ஒரு ஏதாவது கொடுத்து வாட்சி, இல்லைன்னா அவன் நகை போடுகிறவங்க மோதிரம், காப்பு,
இதுக்கு மேலே தாண்டினவங்க சிலவங்க பூ வச்சு, நான் எல்லாம் உலக வழக்கத்தோடு சேர்த்து சொல்லுகிறேன், என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா, இந்த பிள்ளை எனக்கு, இந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி அமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, இவர் ஞானஸ்தானத்தினால ஒரு உடன்படிக்கை. அமே ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம யாரா மாறுகிறோம்? ஞானஸ்தானம் எதற்காக எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோங்கிற கேள்வி. ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமாக அவருடைய நேசகுமாரனாக மாறுகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யாரு? அவருடைய நேச குமாரன். அதுக்கு பிறகு பிசாசனுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது செய்யணும்னா பிசாசு என்ன செய்யணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான் அதுக்கு பிறகு என்ன தொடணுமா, என் தோலை தொடணுமா, என்னுடைய முடியை தொடணுமான்னு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான் என்ன செய்யும், நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அமேஸ்தோத். அப்ப ஞானஸ்தானம் எதற்கு எடுக்கிறோம்? ஞானஸ்தானம் எதற்கு எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம் சொல்லுங்க? நீங்க இங்க இல்லையா, நேசகுமாரனாக மாற. அவன் பக்கத்தில் கைப்பிடிங்க. அவன் ஸ்தோத்திரம். நான் என்ன ஞானஸ்தானம் எடுத்த உடனே நேசகுமாரனாக மாறிடுவேன். பைபிள் மலையாளத்தில் சொல்லுங்க, பிரிய புத்திரனாய் மாற. ஓகே, ஆமா, அப்படிதானே, நேசகுமாரன், பிரிய புத்திரன். அல்லேலூயா. ஆமென். அந்த கேப்ல பக்கத்துல கேட்டாச்சு, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? அல்லேலூயா. கரங்களை தூக்கி. நான் உங்களை பார்த்தேனா? இல்ல, என்னுடைய கண் இங்க தான் இருக்கும், ஆனா இங்க செய்கைகள் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்ப ஞானஸ்தானம் முதல்ல இருந்தே சொல்லுங்க. ஞானஸ்தானம் எதற்காக? ஆக்கினி தீர்ப்படையாதபடி, அவன் மனம் திரும்புதலுக்கு, பாவங்கள் போக கழுவப்பட, பரிசுத்தமாகிறதுக்கு, நேசகுமாரனாய் மாற. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அல்லேலூயா. பாவ சரீரத்திலிருந்து ஒரே சரீரமாக மாற, கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறதுக்கு ஞானஸ்தானம். அல்லேலூயா. என்னதான் மாற? ஒரே சரீரம். என்ன சரீரம்? ஒரே சரீரம். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம், அவர் தலையா இருக்கிறார், நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கிறோம். என்ன சரீரமா இருக்கும் இது? பலர் கிரேக்கர்னு, எபிரேயர்னு, அப்படியெல்லாம் இருந்தவங்க இப்ப எப்படியா மாறுகிற? நம்ம ஒரே சரீரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம எப்படிப்பட்ட சரீரம்? நாம எல்லாரும் எப்படிப்பட்ட சரீரம்? ஒரே சரீரம். அப்படின்னா புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப தனித்தனி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம எல்லாம் கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கிறோம். எப்படி சரீரமா இருக்கிறோம்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரையும் என்ன செய், நேசி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம ஒரே சரீரமா இருக்கிறோம். நீ உன் சரீரம் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க சரீரம். நீ என்ன செய், நீயும் ஸ்தோத்திரம் நல்லா இறைச்சி எடுத்து சாப்பிட்டா பக்கத்து வீட்டுக்காரன் பழங்கஞ்சி குடிக்கிறான்னு அவனுக்கு என்ன செய் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அவன் பைபிள் என்ன சொல்லுது? முடிந்த பட்சம் விசுவாச குடும்பங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அதன் பிறகு என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அதனால விசுவாச குடும்பத்துக்கு மட்டும் அப்படியே போய் செஞ்சிருக்கிறாங்க. அவன் தேவநாமம் மகிமைப்படுகிறதுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுல உதவி செய்யணும். அது இன்னொரு பக்கத்தில். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இப்போ ஞானஸ்தானம், அதனாலதான் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து எல்லாரும் ஒரே ஆவி உடையவர்களாக ஒரே சரீரமாக இருந்ததுனால அவர்கள் நிலங்களை எல்லாம் விற்று பிரித்து கொடுத்து, இல்லாதவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்து என்ன செய்தாங்க, ஒரே இதா இருந்தாங்க. அதனால நீங்க நிலங்கள் எல்லாம் வித்து கொண்டு வரணும் இல்லை, முடிந்த அளவு நேசிங்க. இப்ப இது நடைமுறைக்கு இல்லாத காரியம். அன்றைய காலத்துல நடைமுறைக்கு இருந்துச்சு, இது நடைமுறைக்கு இல்லாத காரியம். அதனால குறைந்த அளவு என்ன செய்யுங்க. அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசிகள் குறைந்த அளவு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இறைச்சி எடுத்தா நம்ம பாஸ்டருக்காவது ஒரு இறைச்சி எடுத்து கொடுப்போம்னு நமக்கு கொண்டு தாரது. நம்ம தின்னு கொழுப்பு தான் அதிகரிச்சிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் அதிகமாக எடுத்து தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவர் தின்னு ஸ்தோத்திரம் நமக்காக சாப்பிட்டு இவர் கொழுப்பு ஏறிடும், ஏற்கனவே இவருக்கு வயிறு வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகுது. அதனால நம்ம விசுவாசிகள் அந்த காரியத்தில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அல்லேலூயா. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அதனால அப்படிதானே? ஆமா தானே?
அவன் ஸ்தோத்திரம் புற எழும்பி நடக்க முடியாது. அதனால நம்ம விசுவாசிகள் அந்த காரியங்களை கவனமாய் பார்த்து கொள்வார்கள். அல்லேலூயா. கவனிச்சுக்கிடுங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம எல்லாரும் என்னது ஒரே சரீரம். நம்ம எல்லாம் யாரு? ஒரே சரீரம். அல்லேலூயா. தாழ்ந்தவன் என்று உயர்ந்தவன் என்று இல்லை. அவன் ஸ்தோத்திரம் பெரியவன் என்று சின்னவன் என்று இல்லை. அவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்று இல்லை. நீ கருப்பன்று வெளுப்பன்று இல்லை. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அவன் சிலவங்க நீ கருப்பா இருக்கிற, அவன் ஸ்தோத்திரம் ஆமா என் கருப்பு உன்னுடைய வெளுப்புல வந்தாச்சுன்னு சொன்னா அதை என்ன அழகா பத்திரப்படுத்தி அதையெல்லாம் பார்த்து ரசிப்பேன். இல்லையா சொல்லுங்களேன். ஆமா இந்த கருப்பு அப்படி அழகா ஒரு பொட்டு போல வந்தாச்சுன்னு சொன்னா, சிலவங்க வெள்ளையா இருப்பாங்க ஆனா கருப்பை விரும்ப மாட்டாங்க. ஆனா விரும்புற பொட்டு எது தெரியுமா? கருப்பு. இங்க மட்டும் வச்சா போதாது, இங்கேயும் வச்சுட்டு போவாங்க. அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? நான் பார்த்திருக்கிறேன், உண்மையான காரியத்தை பார்த்திருக்கிறேன், பார்த்ததுனால சொல்லுகிறேன். அதனால கருத்தவன் என்று வெளுத்தவன் என்று இல்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கருப்பு என்று வெளுப்பவன் என்று இல்லை, எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ ஞானஸ்தானம் எதற்காக ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சரீரமாக ஆமை ஒரே சரீரமாக மாற. ஞானஸ்தானம் எதற்கு? ஆமை நம்ம இப்ப பல சரீரங்களாக அவன் இருந்தோம், இவ கிறிஸ்துவின் சரீரமாக மாற. அல்லேலூயா. அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப யோவானிடத்துல போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இயேசு யோர்தான்ல இறங்குகிறார். இப்போது யோவான் சொல்லுகிறாரு, உம்மால் நான் பெற வேண்டியது இருக்கிறது அப்படின்னு தடுக்கிறார். இப்ப இயேசு சொல்லுகிறாரு, வாசிங்க. ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறது, எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் அப்படின்னா நீதியை நிறைவேற்றுவது. எப்படி? ஞானஸ்தானம்னா என்ன? நீதியை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. ஒன்று கூட அந்த வசனத்தை வாசிங்க. ஒன்று கூட அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இதுல இந்த சம்பவத்துல பாருங்க, நீதியை நிறைவேற்றுவது. ஞானஸ்தானம் என்ற நீதி, அது ஞானஸ்தானம் என்ற தலைப்பில் அது ஒரு சம்பவத்தை நான் அது சொல்லி தருகிறேன். ஆனா ஞானஸ்தானம் என்றால் என்னன்னா, ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேண்டும், ஏன் எடுக்க வேண்டும் சொன்னா, நீதியை நிறைவேற்றுகிறதுக்காக. ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேண்டும்? நீதியை நிறைவேற்றுகிறதுக்காக. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் அந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஞானஸ்தானம் எதற்காக ஏன் எடுக்க வேண்டும் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எதற்காக ஏன் எடுக்க வேண்டும்? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. ஆக்கினி. சத்தமா 1 2 3 சொல்லுகிறேன். 1 2 3 சொல்லுங்க. அடுத்து நான் ஒன்னு சொல்லும் போது ஒன்னா சொல்லுங்க. சரி, ஞானஸ்தானம் எதற்காக ஏன் எடுக்க வேண்டும்? 1 2 மனம் திரும்ப, 3 4 பரிசுத்தமாக, 5 நேசகுமாரனாக மாற, 6 ஒரே சரீரமாக மாற, 7 நீதியை நிறைவேற்ற. ஒன்னு கூட சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி ஞானஸ்தானம். 2 மனம் திரும்புகிறதுக்கு ஞானஸ்தானம். 3 பாவங்கள் கழுவப்பட ஞானஸ்தானம். அடுத்து பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஞானஸ்தானம். நேச குமாரனாய் மாறுகிறதுக்கு ஞானஸ்தானம். தனித்தனி அவயமா இருந்த கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் மாறுகிறதுக்கு ஞானஸ்தானம். நீதியை நிறைவேற்ற ஞானஸ்தானம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவன் பக்கத்துல மனசிலாயோன்னு கேளுங்க. அவன் அல்லேலூயா. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எதற்காக ஏன் அப்படின்னு தட்டி எழுப்பினாலும், ஞானஸ்தானம் எதற்கான்னு கேட்டா, அது அங்க சர்ச்சில் போகும்போது அந்த பாஸ்டர் 2 தடவை இந்த வருஷம் ஞானஸ்தானத்தை பற்றி கிளாஸ் எடுத்தாரு, அதனால எடுத்து. நாங்க ஞானஸ்தானம் எடுக்கலையும் அவைய ரெஜிஸ்டர்ல பேர் சேர்க்க மாட்டோம். நாங்க என்னங்களும் அமேஸ்தோத்திரம் எங்களுக்கு நல்லது கெட்டது நடந்தா சபை வரண்டாமா? அதுக்கு இல்லை ஞானஸ்தானம். இன்னைக்கு ஞானஸ்தானம் என்கிற பேர்ல பெரிய ஒரு அமேஸ்தோத்திரம் பிரச்சனைகளே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பேரு
இந்த வாலிப தம்பிமார்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிற இந்த சகோதரர்கள் பக்கத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறதெல்லாம் எதுல நடக்க தெரியுமா? அதிகமா இந்த திருமண நேரத்துல தான் பெரிய பிரச்சனை. எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள், அவன் சுற்றோட்டார்கள் பெந்தைகோஸ்ல இருக்கிறதானே சில வாலிப தம்பிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்ல கல்யாணத்துக்குன்னு போகிற சமயத்துல என்ன செய்வாங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறது. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப அந்த வாலிப சகோதரர்களுக்குள்ள இருந்த போராட்டம் இப்ப வாலிப தங்கச்சிகளுக்குள்ளே வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்காம அப்படியே என்ன செய்கிறாங்க? தங்களை கேடு உண்டாக்கி இருக்கிறாங்க. அதிகம் சில பேர் என்ன செய்கிறாங்க? அடுத்து எப்படி ஏதோ ஒரு விதங்கள்ல எப்படி எல்லாமோ ஞானஸ்தானம் என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஞானஸ்தானம் ஸ்தோத்திரம் எதற்காக? ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடி இருக்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு, பாவம் கழுவப்படுகிறதுக்கு, பரிசுத்தமாகிறதுக்கு, நேசகுமாரனாய் மாற, கிறிஸ்துவின் சரீரமாய் மாற, நீதியை நிறைவேற்ற, அதுக்கு தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞானஸ்தானம் எடுத்த உடனே இங்க சர்ச்சில் பேரெல்லாம் சேர்த்து இது பண்ணுவோம். ஸ்தோத்திரங்கள் இல்லையா? ஆனா அதுக்கு மேல தேவன் ஞானஸ்தானத்துல பலவிதமான நன்மைகளை வச்சிருக்கிறார். ஞானஸ்தானத்துல என்ன வச்சிருக்கிறாரு? பல நன்மைகள் வச்சிருக்கிறார். இப்போ ஒரு 4 பகுதி பார்ப்போமா? இன்னைக்கு முதல் ஸ்தோத்திர 4 பகுதி கூட ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் நன்மை. அடுத்த தலைப்பு எதனால? ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் நன்மை. ஆமென். அல்லேலூயா. முதல் தலைப்பு பார்த்தோம், ஞானஸ்தானம் எதற்காக, ஏன் எடுக்க வேண்டும். இரண்டாவது, ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் நன்மை. அல்லேலூயா. சரி, எழுதிட்டீங்களா? சரி, பேப்பர்ல எழுதி எடுத்தவங்க டைரியில எழுதி வச்சுக்கிடுங்க. என்ன? சரி, ஓகே. ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் நன்மை. ஸ்தோத்திரம். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், மறுபடியும் பிறக்க செய்தல். ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மை என்னது? மறுபடியும் பிறக்க செய்கிறது. ஞானஸ்தானத்தில் உண்டாகிற நன்மை என்ன செய்யுது? மறுபடியும் பிறக்க, புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது. அப்போ மறுபடியும் கவனிச்சுக்கிடுங்க, என்ன மறுபடி பிறக்க செய்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பிறந்தது நல்லா இல்லையா? நல்லா இல்ல, அது பாவத்துல பிறந்தது. என்னது? கவனிச்சுக்கிடுங்க. அப்ப நீங்க நினைப்பீங்க, என்ன மறுபடி அப்படின்னா என்ன பிறக்க செய்கிறது? கவனிச்சுக்கிடுங்க. ரொம்ப ஆழமா காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மைன்னா மறுபடி பிறக்க செய்யுது. எப்படி பிறக்க செய்யுது? அப்ப நம்ம ஏற்கனவே பிறந்தது எப்படி? பாவத்துல பிறந்தோம். அல்லேலூயா. அக்கிரமத்துல பிறந்தோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தாய் என் அக்கிரமத்திலே என்னை ஸ்தோத்திரம். அது எந்த வசனங்கள்ல? இது சங்கீதம் 51 இல்லையா? அப்படிதானே ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் துர்க்குணத்திலே உருவானேன். சங்கீதம் 51 தான் நினைக்கிறேன். நான் துர்க்குணத்தில் உருவானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க 51 அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? சம்பவம் என்ன புரிஞ்சுது? மறுபடியும் பிறக்க செய்கிறதுனா என்ன? ஏற்கனவே எதுல உருவான? நம்ம பாவத்திலே, துர்க்குணத்திலே நம்ம என்ன செய்தோம்? உருவானோம். இப்ப இயேசுவில் பிறக்கும் போது எதா மாறுகிறோம்? புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். அதான் மறுபடி பிறக்க செய்கிறது. அல்லேலூயா. இப்ப மறுபடி பிறக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்கனவே பாவத்தில் பிறந்த நம்ம இப்ப நம்ம எதுக்கு பிறக்கிறோம்? நீதிக்கு பிறக்கிறோம். நீதிக்கு ஸ்தோத்திரங்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். பிழைத்து கொள்கிறோம். நீதிக்கு ஸ்தோத்திரங்கள் வருகிறோம். அதான் முதல்ல ஏற்கனவே எப்படி பிறந்தோம்? ஆதாம் செய்த பாவத்துல. யாருக்கு பிறந்த? ஆதாமனுடைய சந்ததியினால அந்த பாவத்துல என்ன செய்தோம்? பிறந்தோம். இந்த சரீரம் எப்படியாக இருந்தது? பாவ சரீரமாக இருந்தது. அதனாலதான் ஸ்தோத்திரம் நம்ம கொரிந்தியர்ல வாசிச்சது போல பாவ சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாய் மாற. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம், அதுவும் கீழே இருக்கு. ஞானஸ்தானம் எடுக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படின்னு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஸ்தோத்திரம் மறுபடியும்
இந்த சரீரம் பாவத்துல பிறந்த சரீரத்தை எதுல பிறக்க செய்கிறாரு? நீதிக்கு பிறக்க செய்கிறார். அதான் மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப அதிலே ரெண்டு நன்மை, ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மை மறுபடி நம்மை பிறக்க செய்கிறது. அதுல ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை காண செய்கிறது. எந்த ராஜ்யத்தை? எந்த ராஜ்யத்தை? தேவ ராஜ்யத்தை. இப்ப இந்த உலகத்துல எந்த ராஜ்யம் இருக்கிறது? என்ன ராஜ்யம்? சாத்தானுடைய அதிநிதன ராஜ்யம். தெளிவா சொல்ல முடியும். எந்த கட்சிக்காரங்க யாரு எப்படி சொன்னாலும், நாங்கள் பெரிய ஆட்சியை கொடுக்கிறோம் எப்படி சொன்னாலும் சாத்தானுடைய ஆட்சி தான். ஓரின சேர்க்கை, அது சாத்தானுடைய ஆட்சி. அல்லேலூயா. அமேசோது யார் வேணாலும் பாவம் செய்யலாம். மதுபான கடைகள் திறந்து வச்சிருக்கிறது சாத்தானுடைய ஆட்சி. அமை கவனிச்சு புரிந்து கொள்ள வேண்டும். அமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பாவத்துக்கு வழிகளை திறந்து விட்டிருக்கிறது. ரெண்டு பேர் சேர்ந்தா விருப்பப்பட்டா என்ன செய்து கொள்ளலாம்? அவங்க கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். அப்படிப்பட்டதான பாவத்துக்கு ஒரு தடையும் இல்லாத திறந்து கொடுத்திருக்கிறது. சாத்தானுடைய அதனுடைய ஆட்சிகளில் இருக்கும் போது ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பங்கடைகிறான். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மை என்ன? பாவ சரீரத்திலிருந்து நம்ம பரிசுத்தமான சரீரமாக மறுபடி பிறக்க செய்து என்ன செய்கிறது? அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறப்பது பாவம் செய்ய, அதே போல மறுபடி பிறக்க செய்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை காண செய்கிறது. அந்த வசனத்தை ஒண்ணு கூட வாசிங்க. யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான். அல்லேலூயா. அப்ப மறுபடி பிறக்க செய்து ஞானஸ்தானத்தின் மூலமா தான் என்ன செய்து? அல்லேலூயா. அதுல மேல வசனத்தை வாசிக்கும் போது ஆவியினாலும் ஜலத்தினாலும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, வாசிங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் 5வது வசனம் வாசிங்க. எப்படி பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். அப்ப ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மை என்ன? மறுபடி நம்மளை பிறக்க செய்து. அல்லேலூயா. சோதரர் ஒரு பாட்டு உண்டு தானே, மறுபடி பிறக்க செய்தா மறுரூபம் என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டா, தன் மகனா என்னேசு, இனி நான் பாவி அல்ல பரிசுத்த. ஆமென். அல்லேலூயா. மறுபடி பிறக்க செய்தார். அல்லேலூயா. பாட்டு தெரிஞ்சவங்க ஒரு தொடக்கம் சொன்ன உடனே நம்ம ஆட்கள் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணி எல்லாம் கோமாவில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தலைப்பு சொன்னோன்னு அப்படி டக்குன்னு எடுத்து என்ன செஞ்சிடணும்? பாடிடணும். இல்லை ஏதாவது மைக்கு யூஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதை கணக்கு உபயோகிக்க வேண்டியிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ஓகே. ஸ்தோத்திரம். மறுபடி பிறக்க செய்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை காண செய்கிறார். அடுத்து தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும். அல்லேலூயா. புதிதாக்குகிறார். ஞானஸ்தானத்தில் என்னதாக மாறுகிறோம்? ஞானஸ்தானத்தில் என்னதான் மாறுகிறோம்? புதுசா மாறுகிறோம். ஞானஸ்தானத்தில் என்னதான் மாறுகிறோம்? புதுசா மாறுகிறோம். எப்படி என்னதான் புதுசா மாறுகிறோம்? என் பேச்சு மாறணும். என்ன பார்த்து இப்பதான் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். ஐயா உம்மை போலவே நேற்று வரை கோளு சொன்னவன் இன்று முதல் கோளு சொல்லல. நீ புல்காஸ்பலில் இருந்தாலும்
புதிதாகல அழிவு நிச்சயம். புல் காஸ்பலுக்கு போறேன்னு சொன்னியே, ஆனா கோளு சொல்லுது நிறுத்தவில்லையே. புல் காஸ்பலுக்கு போறேன்னு சொன்னியே, ஆனா கோளு சொல்லுது நிறுத்தவில்லையே. ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்னியே, அங்க பாய போய் கிழிச்சு நடக்குதியே. அபிஷேகம் என்கிற பேரில் பப்பான்னு சொல்லி கோழி விரட்டுறியே, ஆனாலும் கோழி சொல்லல நிறுத்தவில்லையே. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறவன் என்னதான் மாறுகிறான்? புதிதாகிறான். என்னதான் மாறுகிறான்? புதிதாகிறான். ஞானஸ்தானம் எடுக்க முன், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருந்த அக்கிரமங்கள், கிறிஸ்துவுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் இருந்த அக்கிரமங்கள், கிறிஸ்துவுக்கு பின்னாடி அமே ஸ்தோத்திரம் பாவங்களுக்கு முடிவு வந்தது, பாவத்துக்கு பரிகாரம் வந்தது, பாவம் செய்தால் தண்டனை வரும் என்கிற உணர்வு வந்தது. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக ஆண்டவர் என்னதான் மாற்றுகிறாரு? புதிதாக்குறாரு. சிலவங்க ஞானஸ்தானம் எடுக்க முன்னா நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்தேன், ஞானஸ்தானம் எடுக்க போற இந்த காரியத்தை எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல. புதிதான அனுபவம். என்ன அனுபவம்? 2 வசனம் கூட வாசியுமா? ரோமர் 6:3 வாசிங்க. ரோமர் 6:3. ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் ஆமென். அவ்வளவுதானே? அல்லேலூயா. எதுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? மரணத்துக்குள்ளான. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்படின்னா அமே ஸ்தோத்திரம் பழைய மனுஷன் என்ன செய்தாச்சு? பழைய மனுஷன் என்ன செய்தாச்சு? புதிய அவனை அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப புதிய மனுஷன் என்ன செய்தாச்சு? ஞானஸ்தானத்தின் மூலமாக பழைய மனுஷன் என்ன செய்கிறோம்? தண்ணீர்ல முக்கி பழைய மனுஷன் என்ன செய்கிறோம்? சிலவங்க அமே ஸ்தோத்திரம் இன்னும் பழைய அதே மனுஷனா இருக்கிறாங்கன்னா என்ன செய்யணும்? ஒரு 3-4 நிமிஷம் முக்கி பிடிச்சா போதும், ஒரு பிரச்சனை இல்லை, புதிதாயிடும். அல்லேலூயா. கரங்களை தூக்கி ஒரு அலிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அமே ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தது கொலேசியர் 2:12 வாசிங்க. கொலேசியர் 2:12. ஆமென். அப்ப ஞானஸ்தானம் எதற்குனா பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனை தரித்து கொண்டு பாவத்துக்கு நீங்குதல். அல்லேலூயா. எப்படி ஞானஸ்தானம் எதற்காக? பழைய மனுஷனை என்ன செய்கிறது? அடக்கம் பண்ணணும். பழைய மனுஷனை என்ன செய்யுது? அடக்கம் பண்ணணும். அல்ல அடக்கம் பண்ணா புரியுதா உங்களுக்கு? மரித்தவன் பாவம் செய்வானா? அவன் பாவத்துக்கு விலக்கி காக்கப்பட்டிருப்பான். ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன ஸ்தோத்திரம் உண்டாகிற நன்மை என்ன? பழைய மனுஷன் அடக்கம் பண்ணி புதிய மனுஷன் என்ன செய்கிறோம்? தரிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது 4வது காரியம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமென். வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27. இதுல 4 பாயிண்ட் சொன்னேன், 3வது பாயிண்ட் எடுத்து சொல்லாம விட்டுட்டேன். முதல்ல மறுபடியும் பிறக்க செய்தல், அது யோவான் 3:3. 2வது புதிதாக்கி ரட்சிக்கிறார், அது தீத்து 3:5. அடக்கம் பண்ணுதலும் உயிர்த்தெழுதல், அந்த பாவத்துக்கு நீங்க செய்கிறதும் ரோமர் 6:3, கொலேசியர் 2:12. என்ன? சரி. அல்லேலூயா. அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டு இருக்கிறீங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுது. அப்ப ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மை என்ன? கிறிஸ்துவை அப்படின்னா என்ன? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதுன்னா என்ன? இந்த வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறது போல யாரை தரிச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல வெளியே தெரிகிறது, இயேசுவே என்னிலிருந்து தெரிகிறார். இயேசுதான் தெரியணும். கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன்னா இப்ப பாருங்க, இப்ப என்னுடைய மாம்சம் தெரியாது. இப்ப நான் அந்த சட்டையை போட்ட உடனே என்ன தெரியாது?
என் மாம்சம் என்ன செய்யாது, என் தோல் தெரியாது. எதுதான் தெரியும்? எது தெரியும் சொல்லுங்களேன், எது தெரியும்? எங்க இந்த ஜுப்பா போட்ட பிறகு எது தெரியும்? அல்லேலூயா, புரியுது உங்களுக்கு? இந்த முட்டாங்கு போட்ட பிறகு உங்களுக்கு என்ன தெரியும்? எத்தனை குசி முத்து வச்சாலும் என்ன வச்சாலும் சர்ச்சுக்குள்ள வரும்போது மக்கள் இப்படியெல்லாம் வச்சு அந்த சிலவங்க எல்லாம் தலையில இங்க இருந்து 13 ஸ்லேடு வச்சிருப்பாங்க. எத்தனை ஸ்லேடு? 13 ஸ்லேடு. அல்லேலூயா. ரோடு தொடுவட்டி போய் மார்த்தாண்டம் வந்து களியக்கால வந்து திங்கள் சந்தையிலோட்டு போகும். இப்படி போகும், வளைஞ்சு போகும். அல்லேலூயா. அவன் பொண்டாட்டிக்கு வளையாததுனால தைரியமா சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிமையா இருக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை என்ன செய்கிறோம்? மறைக்கிறோம். அதை என்ன செய்கிறோம்? மறைக்கிறோம். அல்லேலூயா. இந்த சரீரம் அவன் ஸ்தோத்திரம் நான் பாத்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லும். அதை என்ன செய்கிறோம்? இந்த வஸ்திரங்கள் மறைக்கிறது போல ஞானஸ்தானத்தினால் உண்டாகிற நன்மை என்ன? நம்முடைய செயல்களை எல்லாம் கிறிஸ்து அமேஸ்தோத் அவரை தரித்து கொண்டு மறைக்கிறது. அல்லேலூயா. பழையது மனுஷன் போல செயல்படுகிறது போல என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. முன்னாடி பேசினது போல பேசக்கூடாது. முன்னாடி செயல்பட்ட போல செயல்படக்கூடாது. முன்னாடி ஆமே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாவங்களுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்க கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமாக இந்த சரீரம் எதா மாறுகிறது? கிறிஸ்துவின் ஆலயமா மாறுது. இது சொன்ன வசனம் எடுத்துக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறது மூலமாக இந்த சரீரம் எதா மாறுகிறது? தேவனுடைய ஆலயமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. வாசிங்க பாப்போம். கொரிந்தியர்ல வாசிப்பா 3:14 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அல்லேலூயா. அவன் இந்த ஞானஸ்தானத்து மூலமாக நம்ம சரீரம் எதா மாறுது? அல்லேலூயா. நம்ம யாரா மாறுகிறோம்? தேவாலயம். அல்லேலூயா. போதும் நேரம் ஆகுது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ஆலயமாக நம்ம இருக்கிறோம். ஞானஸ்தானத்தினால உண்டாகிற நன்மை என்ன? நம்மை அவருடைய ஆலயமாக்கி நமக்குள் அவர் தங்கி இருக்கிறார். நமக்குள் தங்கி பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, கர்த்தர் உங்கள தங்கி இருக்கிறாரான்னு கேளுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களை தங்கி இருக்கிறாரு. ஓகே. சும்மா தானே காசு கொடுத்து இல்லை இல்லையா? சும்மா தானே கேட்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஞானஸ்தானத்தினால உண்டாகிற நன்மை என்ன? மறுபடி ஆமென். பழைய துர்க்கணத்தில் உருவான அந்த பாவ மனுஷன்ல இருந்து எது உண்டாகுது? மறுபடி நம்மளை பிறக்க செய்து அவன் தேவ ராஜ்யத்துல, எந்த ராஜ்யத்துல? சாத்தான் ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்துல கொண்டு செல்லுகிறது. அடுத்து புதிதாக்கி ரட்சிக்கிறது. இரண்டாவது என்னது? புதிதாக்கி ரட்சிக்கிறார். மூன்றாவது என்ன? அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுத அமேஸ்துப்படுதல். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனை என்ன செய்கிறது? புதிய மனுஷன் உயிர்த்தெழுதப்பட்டு பாவத்துக்கு நீங்க செய்கிறது. நான்காவது என்ன? கிறிஸ்துவை தரித்து கொள்ளல். அல்லேலூயா. என்னது? கிறிஸ்துவை தரித்து கொள்ள. அதனால நம்மளை பார்த்த உடனே யாரை பார்க்குறாங்க? இப்ப நம்மளை பார்த்த உடனே நான் போட்டிருக்கிற சட்டை தெரியுமா? நம்மளை பார்த்த உடனே கிறிஸ்துவை தரித்து கொள்ளனா புரியுதா? நீங்க போட்டிருக்கிற வஸ்திர ஒரு மனுஷனுடைய பார்வையில தெரிகிறது போல யாரு தெரியணும்? உங்களை பார்த்த உடனே யாரு தெரியணும்? பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு நிருபவமா இருக்கிறீங்க. மலையாளத்தில் சொல்லும்போது நீங்கள் வாய்ക്കുന്ന பத்திரமா இருக்கணும். அப்படி நிருபவம். நீங்க தான் நிருபம். நீங்க தான் அமேசோத இவன் கிறிஸ்தவர்கள். அதான் சீசர்களை பார்த்த உடனே இவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவனுடைய சுபாவம் இருக்குன்னு சொல்லி இவர்கள் கிறிஸ்தவங்கன்னு பேர் போட்டாங்க. எப்படி பேர் போட்டாங்க? அந்தியோக்கியால உங்களுக்கு கிறிஸ்தவங்கள் என்று பேரு சூட்டப்பட்டது என்று பார்க்க முடிகிறது. நம்மளை பார்த்தா கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு சபையில இருந்தேன். அவங்க அந்த சபைக்கு 2 வழி பகுதியிலையும் பின்னாடி பகுதியெல்லாம் இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, ஹிந்து சகோதரர்கள்.
பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 5-6 குடும்பம் இந்து சகோதரர்கள். அவங்களுக்கு முறையான வழி வந்து முறையான வழி உண்டு. அதுலேயும் அவங்க ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு அதில் வழி போகாமல் வழியில் எடுக்காமல் சரி இந்த வழியாக வருவாங்க. சர்ச்சுக்கு பக்கத்தில் அந்த வழியும் பலங்கொண்டும் இடங்கொண்டும் வருவாங்க. நம்ம ஒன்றும் சொல்லுகிறதே கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே போகணும். எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம வழியை அடைக்கக்கூடாது, அது பிரமாணம். போகட்டும் எல்லாரும் அப்படி. அல்லேலூயா. நான் இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வழி அடைக்கப்படவில்லை. நான் வந்த உடனே அந்த சபையில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு 6-7 பேர் போவாங்க. அந்த சபையில் அந்த 6-7 பேரும் சேர்ந்து அந்த வழியெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அடைச்சி அந்த நபர்களெல்லாம் யாரும் போகக்கூடாது. அந்த நபர்களெல்லாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த வழியாக நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த பின்னாடி இருந்தவன் கேட்குறான், நீங்கள் இருந்த சமயத்தில் எங்களை வழியை போக விட்டீங்க, அனுமதிச்சிங்க, இப்போ அடைச்சிக்கிட்டாங்க. கிறிஸ்து இப்படி தானே, யாரையும் நடக்க விட மாட்டாரா? நாங்கள் வந்து கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னார், உங்கள் கடவுள் அப்படி தான் பேசினார். நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, உங்கள் கடவுள் இப்படி யாரையும் வழி நடக்க விட மாட்டாரா? கொஞ்சம் பாதை வர கொடுக்காம பாதை அடைக்கிறவரா? நீங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்களே, ஏதோ ஒரு கடல் எல்லாம் திறந்து மக்களை வழி நடத்துவார். ஏதோ அவர் செங்கடல்னு சொல்ல தெரியாது, ஏதோ ஒரு கடல் எல்லாம் திறந்து மக்களை வழி நடத்துவாருன்னு. ஆனால் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், பெந்தைகோஸ்துக்கார வந்த உடனே வழி அடைச்சி ஆமென் ஸ்தோத்திரம் எங்களை நடக்க விடாமல் செய்கிறது. அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். நான் இருக்க சமயத்தில் இங்கே ஏதாவது சமைச்சா அவங்களுக்கு கொண்டு கொடுப்பேன், அங்கே இருந்து சமைச்சா இங்கே கொண்டு தருவாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது ஆமென் ஸ்தோத்திரம். எந்த ஜாதியும் இல்லை, எந்த நிறத்தாரும் இல்லை, எந்த கல்வி படித்தவரும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த மதத்தினுடையவர் அல்ல. அன்பு பெரியது. அல்லேலூயா. உலகத்தில் எதுவும் இருக்கு, அன்பு பெரியது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொண்ட நம்மளிருந்து யாரு தெரியணும்? யாரு தெரியணும்? இயேசு தெரியணும். அல்லேலூயா. உதவி செய்கிறதுல இயேசு தெரியணும். அல்லேலூயா. ஒரு நாள் நான் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் பஸ்ஸில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நான் பஸ்ஸில் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ரொம்ப டயர்டில் தான் பஸ்ஸில் இருக்கிறேன். ஒரு குழந்தைய வச்சுட்டு ஓடி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வந்து வண்டியில் பஸ்ஸில் ஏறி வந்தாங்க. எல்லாரையும் அப்படி பார்க்குறேன், யாராவது எழும்புவாங்களா, நம்மளோட சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மாதிரியாக இருக்கணும்னு எழும்புனேன். எந்திரிச்சு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தேன், வெள்ளையும் போட்டிருக்கிறேன், ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறேன். நான் எந்திரிச்சு சீட்டு கொடுத்த உடனே எல்லாரும் பார்த்து எனக்கு நான் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தேன், எனக்கு சீட்டு தர்றதுக்கு 10 பேர் எந்திரிச்சு நிற்கான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல் நம்ம மாதிரியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆனால் நம்ம ஆட்கள் அப்படி இல்லை. அப்படி யாராவது குழந்தை எடுத்து வந்தா அப்போதான் தூங்குற மாதிரி நடிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு எழும்பி தந்த ஒரு தம்பி கொஞ்சம் தூரம் நாகர்கோயிலேருந்து வண்டி ஏறினேன். பணக்குடி தாண்டின உடனே தம்பிட்டு சொன்னேன், நான் கொஞ்ச நேரம் நிற்கிறேன்ப்பா, நான் பைக்கில் உட்காந்தே வந்தேன், கொஞ்ச நேரம் நிற்கிறேன், உடம்பு இதுக்கு, நீ உட்காரு அப்படின்னு. இல்லைப்பா, உங்களை உட்கார வச்சுட்டு உங்களை நிற்க வச்சுட்டு எப்படி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியூர் போனோன்னே கொஞ்சம் உட்கார வச்சேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பையன் அவன் நல்ல பழக்கம் ஆயிட்டான். அவன் பேச ஆரம்பிட்டான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து அவன்கிட்ட இறங்கணும்னு கேட்குறேன், உன்னுடைய பேர் என்ன? அவன் சொல்லுகிறான், விக்னேஷ். அவன் பேர் என்ன? விக்னேஷ். அல்லேலூயா. அவன் வீட்டில் போய் கண்டிப்பாக சொல்லியிருப்பா, நம்முடைய சுபாவங்களிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. நம்ம சுபாவங்கள் என்ன செய்யணும்? அவன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் சுபாவங்கள், கேரக்டர் எல்லாமே மாறணும். ஒரு அன்புள்ளதாக மாறணும். அல்லேலூயா. யாராவது கீழே விழுந்து அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆமென். நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன், உதவி செய்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவன் சிலவங்க உதவி செய்து நம்ம அவங்கள மாதிரி உதவி செய்யக்கூடாது. தயவு செய்து அவங்களையும் முன்னிறுத்துக்கிறேன். அவங்கள மாதிரி உதவி செய்திடாதீங்க. அவங்க அப்படி கிடையாது. அவங்க உதவி செய்கிறதுல ரொம்ப வீக்னஸ். அப்படின்னா நல்ல வேளை ஆண்டவர் கிட்னியை உள்ளே வச்சு படைச்சதுனால அவங்களுக்கு 2 கிட்னி தப்பிச்சு, இல்லைன்னா அந்த கிட்னியை எடுத்து என்ன செஞ்சிருப்பாவ, எடுத்து கொடுத்துருப்பாவ. அல்லேலூயா. அவங்க உதவி செய்து உனக்கு கஷ்டமாமா என்ன வச்சிக்க அப்படின்னு உதவி செய்து கொடுத்தது சுமார் ஆமென் ஸ்தோத்திரம் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே வெளியே கிடக்கு. இது எங்க இருந்து வரும்? உதவி. அது அதுல பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? உதவி செய்ய திராணி இருந்து உதவி செய்யாமல் இருக்கிற பாவம். சப்ஜெக்ட்ல நம்ம படிக்க வருகிறோம், அது இன்னொரு விஷயம். அல்லேலூயா. ஒரு ஆள் வழியிலே அழுதுட்டு போனா, ஏன் அழுகிறீங்க?
அது இப்படி கடன் வா, நான் உனக்கு தரேன் எல்லாம். தனக்கு நிறைவாக இருந்து தான் ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நிறைவில் கொடுக்கணும். அல்லேலூயா. அதை நான் என்ன சொல்லுகிறேன்னா, அதாவது நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. தனக்குன்னு ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வச்சிருக்கணும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வர இல்லாம ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அப்படி வசனம் ஒண்ணு சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் வாரி கொடுத்து நமக்கு நம்ம காரியங்கள் எல்லாம் ஆனா உதவியும் செய்யணும். அல்லேலூயா. மிஞ்சி போனது எல்லாமே பாவம் தான். அல்லேலூயா. அதனால எல்லாம் தனக்குன்னு வச்சிட்டு இருக்கிறதும் பாவம். எல்லாத்தையும் வாரி கொடுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் நிர்வாணமாய் வந்தேன் நிர்வாணமாய் போவேன்னு சொல்லுங்க, அதுவும் பாவம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒழுங்கு இல்லாம உதவி செய்தவர்கள் எல்லாம் எனக்கு ரொம்பவே தெரியும். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒருவர் அதாவது நான் ஒரு ஊழியத்தில் இருந்தபோது, செம்பராம்புதூர் ஊழியத்தில் இருந்தபோது ஒருவர் சொன்னார், எங்களுக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார், எல்லாமே கேசு வழக்கு அப்படிலாம் இருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கு இப்போ எங்களுக்கு தேவைகள் எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு அந்த தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஒரு ஆள் கூட்டம் முடிஞ்ச உடனே போய் உதவி செஞ்சாங்க. அடுத்து அவங்கள ஸ்தோத்திரங்கள் இல்லையா, நானும் உடனே கஷ்டத்தில் இருக்கும் நானும் உதவி செய்தேன். பிறகு பார்த்தா இவங்களுடைய ஸ்தோத்திரங்கள் இப்படி தான் எல்லா சர்ச்சிலையும் போய் சாட்சி சொல்லி எல்லாருடைய காசு ஆட்டையை போடுகிறதே அவங்களுடைய வேலை அப்படி என்பதை ரெண்டாவது தான் என்ன செய்தோம், புரிந்து கொண்டோம். அதனால் லட்சங்கள் கொடுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் அல்லையிலே சும்மா இருக்கிறோம். அல்லையில உதவி செய்கிறதை அளந்து நிர்ணயித்து ஸ்தோத்திரம் உதவி செய்கிறதுக்கு ஏதுவா இருக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நம்ம இந்த வழியாக அநேக பிச்சைக்காரங்க வருவாங்க. இந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்கிறேன். இங்கே இருந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நைட்டு போய் குடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு தகுதியாக இருக்காது. உதவி செய்கிற தகுதியாக இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறதுக்காக சிலவங்களுக்கு அந்த பிச்சை எடுக்க வருகிறவங்களுக்கு குடும்பத்தை எனக்கு தெரியும், பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் கவனிப்பாங்க, மருமக்கள் கவனிப்பாங்க. என்னாலும் அவங்க அங்கே அடங்கி கிடக்காம இங்கேருந்து பிச்சை எடுக்கிறாங்க. ஒரு நாள் நான் கேட்டேன், உங்க தான் பிள்ளைகள் மருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே கவனிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். பிறகு எனக்கு தெரிஞ்ச குடும்பம் ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்கள் அப்பா இப்படி பிச்சை எடுத்து நடக்கிறாரு, அவருக்கு டெய்லி என்ன செய்யணும், 3 குவார்ட்டரு காசு கொடுக்கணும். 3 குவார்ட்டர் அடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரூபாய் ஆகும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக பிச்சை எடுக்கிறது. அப்போ பார்த்தீங்களா, பாத்திரம் அறிந்து விளம்ப வேண்டியது இருக்கிறது. அதனாலே தெய்வ பிள்ளைகள் என்ன செய்கிறது, கிறிஸ்துவை தரித்து கொண்ட நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவை என்ன செய்யணும், இனி ஸ்தோத்திரம் உங்களிலிருந்து தெரியப்படுகிறது யாரா இருக்கணும், கிறிஸ்து தெரியணும், இயேசு தெரியணும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. வெளிப்படுகிறது யாரா இருக்கணும், இயேசு தெரியணும். இயேசு குடிச்சிட்டு நடப்பாரா, இயேசு சிகரெட் ஒழிச்சிட்டு நடப்பாரா, இயேசு பாவம் செய்துட்டு நடப்பாரா, இயேசு குண்டனி சொல்லிட்டு நடப்பாரா, இயேசு பிறரை கெடுத்துட்டு நடப்பாரா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். இயேசு மேக்கப் கடையில் இருப்பாரா? ஹல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு சாராய கடையில் இருப்பாரா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவை தரிக்கிறீர்கள். அடுத்து இயேசு ஸ்தோத்திரம். இயேசுவை கொண்டு சாராய கடையில் நீ கொண்டு போக கூடாது. இயேசுவை கொண்டு எங்க போக கூடாது, சாராய கடையில் கொண்டு போக கூடாது. இயேசுவை சினிமா கடையில் கொண்டு போக கூடாது. ஹலோ, இயேசுவை என்ன செஞ்சிருக்கிறோம், தரிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஞானஸ்தானத்தில் உண்டாகிற நன்மை என்ன, மறுபடி பிறக்க செய்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை காண செய்கிறது, புதிதாக்கு ரட்சிக்கிறாரு. அடக்கம் பண்ணுதலும் ஸ்தோத்திரம். அவரோடு ஞானஸ்தானத்தில் உண்டாகிற நன்மை பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனை உயிர் பெற செய்கிறது. அடுத்து கிறிஸ்துவை தரித்து கொள்ள வைக்கிறது. கரங்களை தூக்கி நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை ஆஃப் பண்ணிடு. ஸ்தோத்திரம். ஆஃப் பண்ணிடு. இனி ஏதாவது கேள்வி நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிடு.